ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க தேடிக்கிட்டு இருக்க துளசி தானான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம். தம்பி இருங்க தம்பி. என்னங்கண்ணே? தம்பி வீட்டை காட்டிட்டேன், மத்தபடி நீங்களாச்சு அவங்களாச்சு என்ன கவனிச்சு அனுப்பிச்சு வைங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன் தம்பி. வாங்க. ஏய் வாடா. இந்த புரோக்கர் சொல்றத பார்த்தா துளசி இந்த வீட்ல தான் இருப்பா போலடா. வாங்கடா. போய் வாடா. மருது முத்து தான் கதவை தட்டுறான் போல இருக்கு. அவன் வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன்டி. ஏம்மா பயப்படாத, அவனால கரெக்டா இங்கெல்லாம் வர முடியாது. நீ இரு, நான் போய் பாக்குறேன். ஏய் துளசி, இந்த மலமாட்டு பையன் நம்மள விட மாட்டான் போல இருக்கு. மறுபடியும் வந்துட்டானே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, ஏமா ஏமா சொல்லு. யாரு துளசி? ஏமா அந்த மலமாட்டு பையதாமா. அவன் இங்கே வந்துட்டான். ஐயோ ஐயோ, நீ எதுக்கும் பயப்படாத. நான் சொல்ற மாதிரி நீ செய். என்ன துளசி? நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஐயோ, கதவை வெட்டிட்டே இருக்கானே. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. முதல்ல செந்தில கூப்பிட்டுட்டு ரூம் குள்ள போய் படுக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். செந்திலே, வாடா வாடா. எந்திரி. பாத்து. என்னண்ணா இவ்வளவு நேரம் கதவு தட்டுறோம், யாரும் திறக்க மாட்டாங்களே. கதவை திறக்க லேட் ஆகிறத வச்சு பாக்குறப்போ இது கண்டிப்பா துளசி வீடா தான் இருக்கணும்னு தோணுதுடா. அண்ணா அப்படின்னா எதுக்கு நான் தேவையில்லாம கதவை தட்டிட்டு இருக்கணும்? ஒரே ஐடியா உடைச்சிருந்தேன். ஆமாண்ணா. இல்ல அவசரப்படாதடா. கதவை தட்டுவோம், யாராவது ஒருத்தர் திறந்தானே ஆகணும். நீயாடா? நீ சின்னையா மூலமா யாரோ துளசிங்கிற பொண்ணை தேடிட்டு இருந்தவன்ல, உனக்கு என்னடா இங்க வேலை? சொல்லுடா. ஏமா சும்மா இந்த அடாவுடான்லாம் பேசுறவளை வச்சுக்காத. நீ எங்க அண்ணன் அழகு வீட்டுல தங்கி இருந்த பொண்ணு தானே? இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா டேய், நீ என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? இந்த வீடே என் ஃப்ரெண்டு ஈஸ்வரியோட வீடு. நானும் என் அம்மாவும் இங்கதான் இருக்கோம். நீ ஏண்டா இங்க வந்த? ஏன் என் வீட்டு கதவை தட்டின? அது வந்து என் துளசி இந்த தெருவில் தான் எங்கேயோ இருக்கா. அவளைதான் நான் தேடி வந்தேன். இந்த வீட்டில் தான் ஒரு அம்மாவும் பொண்ணும் புதுசா வந்ததா சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்து கதவை தட்டினேன். டேய், நான் தான் சொல்றேன்ல, இந்த வீட்ல நானும் என் அம்மா மட்டும்தான் இருக்கோம். இதோ என் அம்மாவும் உன் கண்ணு முன்னாடி தானே நின்னுட்டு இருக்காங்க. துளசி எங்கடா இருக்கா? எங்கன்னு சொல்லு. சொல்லுடா சொல்லு. என்னடா முழிச்சிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. மா இருமா, ரொம்ப தான் சவுண்டு விடுறா. அழகண்ண என் துளசியை தேடுறதுக்கு என் கூட வந்தப்ப நீ வந்து சண்டை போட்ட. துளசி போட்டவன் நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா அதை நீ வாங்கி கிழிச்சு போட்ட. எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. எங்க உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டு. காட்டணுமா? இப்ப காட்டுறேன் பாரு. ஏய் ஏய்
ஏய் என்னடா சொன்ன? ஏன் மேல உனக்கு சந்தேகமா இருக்கா? நீ யாருடா என்ன சந்தேகப்படுறதுக்கு? சின்னையா உன் கூட இருக்கிற தைரியத்துல என்கிட்ட வந்து தகராறு பண்றியா? இருடா, இப்பவே ஈஸ்வரிக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன். அப்பதான் நீ அடங்குவ. உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற சின்னையாவும் அடங்குவாரு. ஏமா இருமா இரு. இப்ப எதுக்கு அன்னைக்கெல்லாம் போன் பண்ற? அப்புறம் என் அண்ணன் அழகண்ணனை திட்டுவாங்க, அவரு என்னைய திட்டுவாரு. அந்த கோவத்துல துளசியை கண்டுபிடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. இந்த வீட்டுல நீ இருக்கன்னு எனக்கு தெரியாது, தெரியாம வந்துட்டேன். நான் போறேன், ஆளை விடுமா. போ. டேய் வாங்கடா. பாப்பலாம். போயிட்டானுங்க. என் துளசி, இந்த மருத முத்த பையன் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டான். அவன் மறுபடியும் வந்துட்டா என்ன பண்றது? வரமாட்டாமா. நான் துளசின்னு அவன் இன்னும் கண்டுபிடிக்கல. ஈஸ்வரி அக்காவோட ஃப்ரெண்டு பாத்திமான்னு தான் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான். அதனால அவன் கண்டிப்பா வரமாட்டான். ஐயோ. அம்மா இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ம். மேடம், இந்த டாக்குமெண்ட்ல இவங்களோட கையெழுத்தை அப்படியே அச்சசலா போட்டிருக்கு. ரெண்டு கையெழுத்துலயும் ஒரு சின்ன வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியலையே. இது என்ன மேடம், உங்க கையெழுத்த நான் ஒரே தடவை பார்த்தேன்னா அப்படியே போட்டுருவேன் மேடம். அப்படியா? இந்தா, இது என்னோட கையெழுத்து. இது அப்படியே போடு பாப்போம். இந்தாங்க மேடம். எப்படி மேடம்? உன்னதாண்டா ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். அம்மா நீங்க உட்காருங்க. மேடம் மேடம் அடிக்காதீங்க மேடம். நான் என்ன மேடம் தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? உனக்கு ஞாபகம் இல்லல? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை நீ என்னோட கையெழுத்த போட்டிருக்க. மறந்துருச்சா உனக்கு? என்ன பாக்குற சொல்லு. மேடம், நான் ஒரு கையெழுத்த பார்த்தேன்னா அது அப்படியே மைண்ட்ல ஏறிடும் மேடம். எத்தனை நாள் ஆனாலும் அந்த கையெழுத்தை நான் மறக்க மாட்டேன் மேடம். நான் சத்தியமா சொல்றேன் மேடம். இந்த கையெழுத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லயே பாக்குறேன் மேடம். இதுக்கு முன்னாடி நான் இந்த கையெழுத்தை பார்த்ததே இல்லை மேடம். பொய் சொல்லாத. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மேடம், நான் பொய் சொல்ல மேடம், உண்மையதான் மேடம் சொல்றேன். என்ன மாதிரியே ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ற 4-5 டீம் இருக்கு மேடம். யார அவங்கலாம்? மேடம், அதை நீங்களே கண்டுபிடிச்சிருங்க மேடம். நான் அவங்கள பத்தி சொன்னேன்னா அவங்க என்ன கொன்னுடுவாங்க மேடம். எல்லாம் பெரிய பெரிய டீம் மேடம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க மேடம். சார் மேடம்,
ஃபோர்ஜரி கையெழுத்து போட்ட இவனையும் வாடகைக்கு குடி போயிட்டு அந்த வீட்டை இவன் பேருக்கு மாத்தி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ண இவரையும் கூட்டிட்டு போய் லாக்அப்ல தள்ளுங்க. ஓகே மேடம். டேய் என்னடா முறைக்கிறியா? ஏய் வாடா. ஏய் வா. சார் விடுங்க சார். சார் விடுங்க சார். போங்க. சார் விடுங்க சார். வாடா. அம்மா, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உங்க டாக்குமெண்ட பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க வீடு உங்களுக்கு தான். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிமா. இந்த வீடு எனக்கு திரும்ப கிடைச்சது